இருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நாம் இந்த 3 முக்கியமான சோதனைகளை நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உடல் சார்ந்த சோதனை, அதிகாரம் நிறைந்த ஒரு சோதனை, விசுவாசத்திற்கு எதிரான சோதனைகளை ஆண்டவர் இயேசுவை போலவே நாமும் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த எல்லா விதமான சோதனைகளுக்கும் நமக்கு ஒரே ஒரு பதில், விடுதலை ஆயுதம் எல்லாமே இறை வார்த்தை பகுதியாக இருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து இறுதி திருவெளிப்பாடு வரை உள்ள இறை வார்த்தை பகுதியை நாம் அன்றாடம் எடுத்து வாசிக்க வேண்டும். குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக எடுத்து வாசிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தையின் வழியாக அன்றாட நாம் சந்திக்கக்கூடிய உடல் சார்ந்த சோதனையாக இருக்கலாம், அதிகாரம் நிறைந்த சோதனையாக இருக்கலாம், விசுவாசத்திற்கு எதிரான சோதனையாக இருக்கலாம். இந்த எல்லா சோதனைகளையும் இயேசுவை போல விவிலியத்தில் பல மனிதர்கள் வெற்றி கொண்டார்கள், பல புனிதர்கள் வெற்றி கொண்டார்கள். இன்னும் பல நல்ல தலைவர்கள் கூட இந்த விவிலியத்தை வாசித்து அதன் வழியாக அன்றாட சோதனைகளை வெற்றி